வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நேரிடல் சிறுகதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். என்னை நேமப்பாறைக்கு போக சொல்லி என்னுடைய அலுவலகத்தில் இருந்த உத்தரவு வந்தபோது எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஒன்று, நான் பதவி உயர்வு பெற்று அங்கு செல்கிறேன். இரண்டாவது, அங்கேதான் என் நெடுநாள் நண்பன் சாமாவை சந்திக்க முடியும். நேமப்பாறை சாமா என்றால் அங்கே தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். பஸ் நிலையத்தை ஒட்டியுள்ள சங்கரி லஞ்ச் ஹோம் ப்ரொபரைட்டர் அவன். ஹோட்டல் நடத்தி நிலையாக வாழ்ந்தவர்கள் கிடையாது என்று சொல்வார்கள். அந்த பேச்சுக்கு அவன் விதிவிலக்கு. சங்கரி லஞ்ச் ஹோம் 3 தலைமுறைகளாக நடக்கிறது. திருச்சியில் சாமா என்னுடன் கல்லூரியில் படித்தான். யாருக்கும் அவன் எப்போதும் முதலிடத்தை விட்டு தந்ததில்லை. கல்லூரி படிப்பு முடிந்த பிறகு அவன் ஒரு பெரிய ஐஏஎஸ் அதிகாரியாகவோ கல்லூரி பேராசிரியராகவோ வருவான் என்று எதிர்பார்த்தேன். அவனிடம் அது பற்றி கேட்கவும் செய்தேன். அங்கே எல்லாம் நான் ஏன் போகிறேன்? நேமப்பாறையில் எங்கள் ஹோட்டல் இருக்கிறது. அதை பார்த்து கொள்ளவே ஆள் போதவில்லை என்றான். பரீட்சை முடிந்ததும் என்னையும் நேமப்பாறைக்கு அழைத்து போனான். நேமப்பாறை பஸ் நிலையம் 4 சாலைகளின் சந்திப்பு. எப்போதும் பஸ்கள் வந்த வண்ணமும் புறப்பட்ட நிலையிலும் இருக்கும். புகைவண்டி நிலையம் இல்லாததால் மக்கள் பஸ்ஸையே நம்பியிருந்தார்கள். அவனுடைய ஹோட்டல் சாதாரண ஓட்டு கட்டிடம்தான். ஆனால் அதற்குள் உட்காரக்கூட இடம் இல்லாமல் கூட்டம். என்ன வேகம், என்ன சுறுசுறுப்பு! சாமாவின் தாத்தா அடுப்படியில் நின்று பார்த்து கொள்கிறார். பம்பரம் போல சர்வர்கள் சுழன்றார்கள். நான் நேமப்பாறையில் தங்கிய 3 நாட்களிலும் எனக்கு அந்த ஹோட்டல் சாப்பாடுதான், காஃபி தான், எல்லாமே அமிர்தம். அதற்கும் ஒரு படி மேலே. நெருங்கிய தோழன் ஊருக்கு அழைத்து போய் தன் வீட்டில் தங்க வைக்கலாம், ஒரு ஹோட்டலில் சாப்பிட வைத்ததற்கு முக்கிய காரணம் இருந்தது. சாமா என் நெருங்கிய நண்பன்தான். ஆனால் நான் அக்ரஹாரத்து வகுப்பை சேர்ந்தவன் இல்லையே. லால்குடியில் நில சாகுபடி செய்து கொண்டிருந்த குடியானவன் முத்துசேர்வையின் மகன். இந்த நமசிவாயம் நேமப்பாறையில் பிரபல அந்தண குடும்பத்தில் ஒரே வாரிசான சாமாவுடன் அவன் வீட்டில் சமபந்தியில் அமர முடியுமா? சாமா என் சௌகரியங்களை கவனித்து கொண்டான். ஊரை சுற்றி காண்பித்தான். தன் வீட்டுக்கு மட்டும் அழைத்து போகவில்லை. அவன் அப்பாவும் தாத்தாவும் வழக்கமாக பில்லுக்கு பணம் கொடுக்காமல் போகும் சில பெரிய மனிதர்கள் ஜாபிதாவில் என்னையும் தற்காலிகமாக சேர்த்து கொண்டார்கள். ஒரு நாள் பிற்பகல் 4 மணி இருக்கும். காஃபி சாப்பிடுவதற்காக சாமா தன் ஹோட்டலுக்கு அழைத்து போனான். அவன் அப்பா உள்ளே இருந்தார். தாத்தா கல்லாவில் உட்கார்ந்திருந்தார். தன் கையால் டிகிரி காஃபி கொண்டு வருவதாக கூறிவிட்டு சாமா உள்ளே போனான். கல்லாவில் உட்கார்ந்திருந்த அவன் தாத்தாவின் குரல் சற்று உரத்து கேட்கவே நான் என் செவிகளை அந்த பக்கம் திருப்பினேன். வேலை காலி இல்லைன்னு யார் சொன்னது? இருக்கு. இன்னும் 4 சர்வர் எனக்கு வேணும்தான். நீ மட்டும் பிராமண பையனா இருந்தா வேலைக்கு எடுத்து கொண்டுடுவேன். என்ன செய்ய சொல்ற என்று கோரிக்கொண்டிருந்தார். நான் என் பார்வையை ஹோட்டலினுள் ஓடவிட்டேன். அங்கிருந்தவர்கள் எல்லோரும் அந்தணர்களாகத்தான் தெரிந்தது. நான் ஏழை சார், வேற வழி இல்ல. என்ன வேலை கொடுத்தாலும் செய்யறேன் என்று கெஞ்சிக் கொண்டிருந்தான் அந்த வாலிபன். ஏழைனா ஒரு வேளை சாப்பாடு இனாமா போடலாம். என்னால முடிஞ்சது அவ்வளவுதான். கூட்ட நேரத்துல நச்சு நச்சுன்னு பிடுங்காத போ என்று விரட்டினார் அவர். இந்த சம்பவம் 18 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. இத்தனை கண்டிப்பாக பேச அந்த மனிதருக்கு துணிச்சல் அசாதாரணம்தான். நான் சாமாவிடம் கேட்டேன். உன் தாத்தா 10ஆம் பசலையாக இருக்கிறார். காலத்தோடு மாறிப்போக இவர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றேன். சாமா அதை மறுத்தான். அவர் சொன்னதில் என்ன தப்பு? எந்த வேலையையும் கொடு என்றான் அவன். ஆனால் இங்கு இருப்பவர்கள் வேறு எந்த வேலைக்கும் லாயக்கில்லாதவர்கள். படிப்பு கிடையாது, வயிறு மட்டும் இருக்கிறது, காப்பாற்ற குடும்பம் உண்டு. இப்படிப்பட்ட பிராமண வாலிபர்களுக்கு நாங்கள் ஏன் ஆதரவு காட்டக்கூடாது? நமசு, இந்த ஹோட்டலை என் அப்பாவின் தாத்தா வயிற்று ஜீவனுக்காகத்தான் ஆரம்பித்தார். இப்போது எங்களுக்கு வசதி இருக்கிறது. இதை இழுத்து மூடிவிட்டால் உட்கார்ந்து சாப்பிட 2 தலைமுறைக்கு சொத்து இருக்கிறது. வேறு வேலை தேடிக்கொள்ள படிப்பும் இருக்கிறது. இப்போது நாங்கள் செய்வது வியாபாரம் இல்லை, ஓர் உபாசனையாக நினைத்துத்தான் நடத்துகிறோம் என்றான் வேகமாக. அந்த கேள்வியை கேட்டிருக்க கூடாது என்று நான் அப்போது வேதனைப்பட்டது உண்டு. வருஷங்கள் ஓடிக்கொண்டிருந்தன.
என் கல்யாணத்துக்கு சாமா வந்திருந்தான். தாலி கட்டும் வரை இருந்துவிட்டு போயிருந்தான். கையை கூட நினைக்கவில்லை. நானும் அவனை வற்புறுத்தவில்லை. அதற்கு பிறகு ஒவ்வொரு பொங்கலுக்கும் நான் அவனுக்கு ஒரு வாழ்த்து அனுப்புவேன். வருட பிறப்புக்கு அவன் ஒன்று அனுப்பி வைப்பான். அவன் தாத்தா, அவன் தந்தை எல்லோரும் இப்போது இல்லை. ஹோட்டல் தன் பொறுப்பில் நன்றாக நடந்து வருவதாகவும் பக்கத்தில் ஒரு லாட்ஜ் கட்டியிருப்பதாகவும் ஒரு முறை எழுதியிருந்தான். நேமப்பாறையில் என்னை சந்திக்க என் ஆபீஸ் அப்படியே காத்திருந்தது. தங்குவதற்கு எங்கு ஏற்பாடு செய்யட்டும் என்று ஹெட் கிளார்க் விசாரித்தார். சங்கரி லாட்ஜ் என்றேன். என்னை அவர் வியப்புடன் பார்த்தார். இதற்கு முன் இங்கு வந்திருக்கிறீர்களா என்று கேட்டார். ஒரு முறை என்றேன். சங்கரி லஞ்ச் ஹோம் முன்பு இருந்தது போலவே தான் காணப்பட்டது. போர்டுகள் மட்டும் புதிதாக தெரிந்தன. ஜனதா சாப்பாடு கிடைக்கும் என புதிதாக ஒன்று மாட்டப்பட்டிருந்தது. இட்லி பூரி விலையையும் எடையையும் பெரிதாக எழுதி வைத்திருந்தார்கள். கல்லாவில் நான் சாமாவை எதிர்பார்த்தேன். ஆனால் ஒரு வாலிபன், நல்ல சிவந்த நிறம், நெற்றியில் பட்டையாக விபூதி குங்குமம், வயது 30க்குள் இருக்கும், உட்கார்ந்திருந்தான். சாமா இல்லையா என்று கேட்டேன். வீட்டில் இருக்கிறார். நீங்கள்? என் பெயர் நமசிவாயம். சாமாவுக்கு ரொம்பவும் வேண்டியவன். எப்போது வருவான்? 6 மாதங்களாக அவர் கடைக்கு வருவதில்லை. நான் தான் கடையை பார்த்து கொள்கிறேன். நீங்கள் என்று கேட்டு நிறுத்தினேன். அவன் சட்டென்று பதில் சொல்லவில்லை. பக்கத்தில் இருந்த பையன், ஐயாவோட மருமக பிள்ளைங்க, நீங்க வாங்க, 10ஆம் நம்பர் ரூம், நல்ல சௌகரியமா காற்றோட்டமா இருக்கும் என்று அழைத்து போனான். பழைய லஞ்ச் ஹோம் பக்கத்தில் புதிதாக 2 மாடி கட்டிடமாக சங்கரி லாட்ஜ் வளர்ந்திருந்தது. என்னுடைய அறை முதல் மாடியில் இருந்தது. நான் மௌனமாக அறைக்கு போனேன். சாமாவுக்கு ஒரே பெண் என்று எனக்கு தெரியும். அவன் என்னுடன் படித்து கொண்டிருந்த போதே திருமணமாகிவிட்டது. பரீட்சைக்கு முதல் நாள் பெண் பிறந்திருப்பதாக தந்தி வந்தது. அந்த பரீட்சையில் பாஸ். இந்த பரீட்சையில் என்று அவனை கேலி செய்தது கவனத்துக்கு வந்தது. அவன் ஏன் தன் பெண் திருமணத்துக்கு அழைப்பு அனுப்பவில்லை? அனுப்பியிருப்பான். எனக்கு கிடைத்திருக்காது. அவனை பார்க்கும் ஆவல் எனக்கும் அதிகமாகியது. என் சிந்தனையின் ஓட்டத்தை என் ஆபீஸ் ஹெட் கிளார்க் புரிந்து கொண்டிருந்தார். சாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க பார்த்த பையன் சாமா ஐயரின் மாப்பிள்ளை, ஒரு ஹரிஜன், கொல்லிமலையை சேர்ந்த பையன் என்றார். நான் சட்டென்று திரும்பினேன். நோ, இருக்காது, நான் நம்ப மாட்டேன் என்றேன். நாங்களும் தான் நம்பவில்லை. உண்மை என்னமோ அதுதான். அந்த பையன் கொஞ்ச நாட்களாக சர்வராக இருந்தான். திடீரென்று ஒரு நாள் இவன்தான் என் மாப்பிள்ளை என்ற கல்லாவில் உட்கார்த்தி வைத்து விட்டார் என்றார் அவர். உடனடியாக கவனிக்க வேண்டிய வேலை நிறைய இருந்தது. எனக்கு முன் இருந்தவர் 10 தினங்கள் முன்பு விடுப்பில் சென்றிருந்தமையால் பார்க்க வேண்டிய ஃபைல்கள் குவிந்திருந்தன. மாலையில் நான் திரும்பினேன். என் அறைக்கதவை திறந்து உள்ளே நுழைந்ததும் முதலாளி ஐயா பார்த்து வர சொன்னதாக ஒரு பையன் வந்து நின்றான். சாமா வந்து விட்டானா? ஆவலுடன் அந்த பையன் பின்னால் சென்றேன். அவன்தான் ஒரு சோஃபாவில் உட்கார்ந்திருந்தான். தலையில் 3/4 பங்கு வழுக்கை, கண்கள் இடுங்கி இருந்தாலும் கூர்மையான பார்வை. வாடா நமசு, வா, பெரிய ஆபீசராக போய்விட்டாய். வரப்போவதாக ஒரு கார்டு போடக்கூடாது? லாட்ஜில் தான் தங்குவாயா? ஏண்டா சாமான்னு கூப்பிட்டு கொண்டு வீட்டுக்கு தானடா வரணும் என்று கேட்டான் சாமா. ஓ, வீட்டுக்கா? நானா என்றேன், என் செவியை நம்ப முடியாமல். சாமா என்னை ஒரு மாதிரியாக பார்த்தான். பிறகு எதையோ நினைத்து கொண்டு தலையை குலுக்கிக் கொண்டான். ஓ, அந்த பழைய சாமாவை சொல்கிறாயா? அவன் போய்விட்டான்டா நமசு, செத்து தொலைந்து போய்விட்டான் என்றான் சாமா. அவன் கண்களில் நீர் துளித்தது. என்னப்பா இது, சின்ன குழந்தை மாதிரி இருந்திருந்து ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் செய்திருக்கிறாய், எனக்கு ஓர் அழைப்பை காணோம் என்று வேடிக்கையாக முனகினேன். சாமா உரக்க சிரித்தான். என் பெண் கல்யாணமா? நான் நினைத்தபடி நடந்திருந்தால் உனக்கு அழைப்பென்ன? நேரேயே வந்து கட்டி இழுத்து வந்திருப்பேன். இது சும்மா தானம் கொடுக்கிற மாதிரி. ஜஸ்ட் லைக் தட், முடிந்து விட்டது என்று ஒரு கை விரலை சொடுக்கி காண்பித்தான். பையனை பார்த்தேன் என்றேன். பார்த்தாயா, எப்படி இருக்கிறான்? நல்ல பர்சனாலிட்டி. எத்தனை சுறுசுறுப்பு பார்த்தாயா? கடையில் நல்ல லாபம். லாட்ஜில் எப்பொழுதும் கூட்டம். என்ன சாமர்த்தியம், என்ன சாமர்த்தியம்! இந்த சாமிநாத ஐயரின் மாப்பிள்ளை செல்லப்பன் திறமை. கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டாய்? சாமாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. தன் ஒரே பெண்ணை ஒரு பறையனுக்கு கட்டி வைத்து புரட்சி செய்து விட்டான் என்றுதானே?
நான் அப்படி நினைக்கவில்லை. இதெல்லாம் இந்த காலத்தில் சகஜமாக நடப்பதுதானே? உலகத்தில் நடக்கலாம். ஆனால் நேமப்பாறை சாமிநாத ஐயர் குடும்பத்தில் இப்படி நடக்கலாமா என்று அங்கலாய்ப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா? போகட்டும். அவர்கள் ஒற்றுமையாக ஒருவருக்கொருவர் அனுசரணையாக இருந்தால் சரி என்றேன் நான். இதெல்லாம் நாமாக கற்பித்துக் கொள்ளும் சமாதானம். நான் ஏமாந்து விட்டேன்டா நமசு. ஒரு பொடிப்பயல் என்னை நன்றாக ஏமாற்றி விட்டான் என்ற சாமா விபரமாக சொல்ல ஆரம்பித்தான். ஒரு நாள் பகல் 3 மணி. 25 வயது இருக்கும் ஒரு பையன் காஃபியை சாப்பிட்டுவிட்டு 40 பைசா பில்லை கொடுத்தான். 4 முழ வேஷ்டியும் கைத்தறி சட்டையும் போட்டிருந்தான். பார்க்க கண்ணியமாக தெரிந்தான். பில்லை கொடுத்த பிறகு தயங்கி தயங்கி சொன்னான், சார், நான் எஸ்எஸ்எல்சி பாஸ் செய்திருக்கிறேன். மார்க் எதிர்பார்த்தபடி கிடைக்கவில்லை. அதனால் எங்கேயும் வேலைக்கு சேர முடியவில்லை. அதனால் உங்கள் ஹோட்டலில் ஒரு வேலை கிளீனராக இருந்தால் கூட தேவலை, தற்காலிகமாக இருந்தால் கூட போதும் என்றான். உன் பெயர் என்று கேட்டேன். செல்லப்பா என்று பதில் சொன்னான். அவன் சட்டை காலருக்கு அடியில் அவன் போட்டிருந்த பூணூல் தெரிந்தது. நீ பிராமண பையன்தானே என்று நான் கேட்டேன். ஆமாம் சார் என்றவன் தன் பூணூலை இழுத்து வெளியே காட்டினான். என் அப்பா தாத்தா பழக்கத்தை நான் மாற்றவில்லை. பிராமண பையன்களை மட்டுமே சர்வராக சேர்த்து கொண்டேன். சைவ சிற்றுண்டி சாலை என்று போர்டு மாட்டியதுடன் சரி, மனம் மாறவில்லை. அவனை நான் வேலைக்கு சேர்த்து கொண்டேன். அவன் சுறுசுறுப்பு என்னை மயங்க வைத்தது. ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. சிகரெட்டு, வெற்றிலை பாக்கு, மூக்குப்பொடி, வம்பு பேச்சு எதுவும் இல்லை. காலையில் குளித்துவிட்டு நெற்றியில் விபூதி அணிந்து அவன் வந்தால் அந்த பால முருகனைப் போல இருக்கும். நான் சொல்லாமலேயே அவன் ஹோட்டல் கணக்குகளை சரி பார்த்தான். பால்காரனை கண்டித்தான். சரக்கு மாஸ்டர் அம்பி ரகசியமாக வெளியே அனுப்பி கொண்டிருந்த ஸ்வீட் பாக்கெட்டுகள் என் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டன. சர்வர் ஒருவனுக்கும் பாத்திரம் துலக்கும்பவளுக்கும் வளரவிருந்த விரும்பத்தகாத நட்பு அவன் உதவியால் வெட்டப்பட்டது. வேலை முடிந்த பிறகு என்னுடன் அவன் என் வீட்டுக்கு வருவான். என்னுடன் அமர்ந்து சாப்பிட வற்புறுத்துவேன். முதலில் தயங்கியவன் பின்னர் உரிமையுடன் பழகினான். என் மகள் யாருடனும் பேசக்கூட தயங்குவாள். இவன் சிரிப்பில் மயங்கினாள். எங்கள் பேச்சில் கலந்து கொள்வாள். என் மனைவியையும் அவளையும் அவனுடன் சினிமா பார்க்க அனுப்பியிருக்கிறேன். அவன் கண்ணியத்தையும் பரிவையும் பற்றி அவள் பெருமையாக சொல்வாள். ஒரு நாள் என் மகள் கௌரியின் பெட்டியை திறக்க நேர்ந்தது. அவசரமாக கசக்கி போட்ட ஒரு காகிதம் கிடந்தது. பிரித்து பார்த்தேன். என் மகள்தான் எழுதியிருந்தாள் வரிசையாக. ஸ்ரீராமஜெயம் எழுதுவது போல் கௌரி செல்லப்பா, கௌரி செல்லப்பா. அவள் மனம் எனக்கு புரிந்தது. எனக்கு அப்படி ஒரு நாட்டம் உண்மையில் இருந்தது. பணக்கார பையன் கௌரிக்கு இலகுவாக கிடைப்பான். அவனுக்கு இந்த ஹோட்டலில் விருப்பம் இருக்காது. எனக்கு பிறகு இந்த ஆலமரம் போன்ற ஸ்தாபனத்தை இழுத்து மூட வேண்டியதுதான். எனக்கு பையன் இல்லை. செல்லப்பா என் மருமகனாக வந்தால் ஹோட்டலை நன்றாக பார்த்து கொள்வான். என் மனைவியிடம் கேட்டேன். எனக்கே இப்படி ஒரு எண்ணம் உண்டு. நீங்கள் தப்பாக நினைத்தால் என்ன செய்வது என்று பயந்து கொண்டிருந்தேன் என்றாள். ஒரு நல்ல நாளாக பார்த்து செல்லப்பாவை தனியாக கூப்பிட்டு எங்கள் திட்டத்தை சொன்னேன். அவன் திடுக்கிட்டு போனான். இது ஒத்து வராது சார், நான் ரொம்ப ஏழைப்பட்ட குடும்பம் என்றான். சுத்த பைத்தியக்காரத்தனமாக உளராதே. இன்று கடை முடிந்தவுடன் நீ என்னுடன் வருகிறாய். நாளை காலை உன் வீட்டுக்கு போக வேண்டும். பாக்கு வெற்றிலை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாளைக்கு நல்ல நாள் என்றேன். அவன் ஏதோ சொல்ல வாயெடுத்தான். சரி, போய் வேலையை கவனி என்று அனுப்பி வைத்தேன். மாலை 4 மணி இருக்கும். ஹோட்டலை ஒட்டி ஒரு கிழவனும் கிழவையும் வந்து நின்றார்கள். அவர்கள் அணிந்திருந்த உடையும் நின்ற நிலையும் அவர்கள் பட்டணத்துக்கு பழக்கப்பட்டவர்களாக தெரியவில்லை. நம்ம தம்பி இங்க வேலை பார்க்குது, கூப்பிட்டீங்களா சாமி? கூப்பிடுறீங்களா சாமி என்றான் கிழவன். யாராவது டேபிள் கிளீனராக இருக்கும் என்று நினைத்தேன். உன் பையன் பேர் என்ன என்று கேட்டேன். செல்லப்பனுங்க என்றான் கிழவன். அந்த பெயரில் யாரும் இல்லை என்றேன் நான் அஸ்வாரஸ்யமாக. அந்த கிழவன் தன் இடுங்கிய கண்களை இன்னும் குறுக்கிக் கொண்டு உள்ளே சுற்றி பார்த்தான். தோ இருக்கானுங்க நம்ம தம்பி. டே செல்லப்பா, செல்லப்பா என்று குரல் கொடுத்தான். திரும்பி பார்த்தவன், செல்லப்பா. நமசு. நான் யாரை என் மருமகனாக வரித்திருந்தேனோ அந்த செல்லப்பா. நல்ல பழக்கமுள்ள பிராமண பையன் என்று நான் மதித்திருந்த அந்த செல்லப்பா. எனக்கு தலை சுற்றியது.
நம்ம பேர பிள்ளைங்க என கூறிய அந்த கிழவன் என் ஆத்திரத்தை அதிகமாக்கினான். நான் கல்லாவில் இருந்து புயலாக எழுந்தேன். செல்லப்பனின் கையை கரகரவென்று இழுத்து பக்கத்தில் இருந்த அறைக்குள் தள்ளினேன். கதவை காலால் தள்ளி மூடினேன். என் இடுப்பு பெல்ட்டை கழற்றி கையில் எடுத்து விட்டேன். செல்லப்பன் கலங்கவில்லை. நிமிர்ந்து நின்ற என்னை பார்த்தான். அடியுங்கள் சார், நன்றாக அடியுங்கள். உங்கள் கை வலிக்க அடியுங்கள். சொன்னது ஒரு பொய்தான். வயிற்றை கழுவ வேறு வழி தெரியாமல் சொன்னேன். பொய்தான், அடியுங்கள் சார். நான் உங்க ஜாதியில் பிறக்கலை சார். ஆனால் பிறந்தது முதல் இதுவரையில் உங்க மாதிரி பழக்கம்தான் சார். ஒரு நாள் கூட அந்த சாப்பாடு சாப்பிட்டதில்லை. அதனால் நான் பிராமணனாக முடியுமா? செய்த தப்புக்கு தண்டனை வேண்டும். நீங்கள் உங்கள் கை வலிக்கும் வரையில் அடியுங்கள் என்றான். மௌனமாக நான் வெளியே நடந்தேன். செல்லப்பா மௌனத்தை கலைத்தான். சட்டென்று என் காலை தொட்டு கும்பிட்டான். வெளியே போக காலடி எடுத்து வைத்தான். எங்கடா போற? உள்ள போய் உன் வேலையை கவனி என்ற நான் ஒன்றுமே நடவாதது போல் கல்லாவில் அமர்ந்து அடுத்த பில்லுக்கு சில்லறை வாங்க ஆரம்பித்தேன். 10 நிமிடங்கள் கூட என்னால் உட்கார முடியவில்லை. நம்பகமான ஒருவரை உட்கார வைத்துவிட்டு வீட்டுக்கு விரைந்தேன். அவளிடமும் கௌரியிடமும் எப்படி விஷயத்தை சொல்வது? வாயிற்கதவு தாழிடப்பட்டிருந்தது. ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தேன். கௌரி கட்டிலில் உட்கார்ந்து ஒரு புகைப்படத்தை வைத்து கொண்டிருந்தாள். அதில் உள்ள உருவத்தை தொட்டு பார்த்து மனதுக்குள் ஏதோ சொல்லி சிரித்தாள். அந்த புகைப்படம் என் லாட்ஜ் திறந்த அன்று எடுத்தது. என் உருவத்தை பெரிதாக என்லார்ஜ் செய்யும் போது அருகே செல்லப்பாவும் தெளிவாக விழுந்திருந்தான். நான் வீட்டுக்கு செல்லவில்லை. திரும்பவும் ஹோட்டலுக்கு நடந்தேன். மறுநாள் பாக்கு வெற்றிலை மாற்றிக்கொள்ள நினைத்த அந்த நாளில் பிள்ளையார் கோவிலில் செல்லப்பாவை என் மருமகனாக்கி கொண்டு விட்டேன். என் உறவினர்கள் யாரையும் அழைக்கவில்லை. ஹோட்டலில் சாப்பிட்டவர்களிடம் அன்று பணம் வசூலிக்கவில்லை. என் பெண்ணுக்கு நடத்திய கல்யாண விருந்து அதுதான். சாமா சொல்லி முடித்தான். அந்த பையனை அப்புறமாவது வேலையை விட்டு நீக்கி இருக்கலாம். இல்லை, கல்யாணமாவது செய்து வைத்திருக்க வேண்டாம் என்றேன் நான். வேலையை விட்டு விரட்டி இருக்கலாம்டா நமசு. ஆனா அந்த பாவி இந்த மனசில் நங்கூரம் போட்டு உட்கார்ந்து விட்டான்டா. அந்த பெண் கௌரியின் நிர்மலமான மனசில் எப்படியெல்லாம் ஆசைகளை வளர்த்து விட்டேன். எத்தனை கனவுகள் அவள் கண்டிருப்பாள். எப்படியெல்லாம் நினைத்து பார்த்து மகிழ்ந்திருப்பாள். அவள் ஆசையில் எப்படி நான் மண்ணை அள்ளி போடுவது என்று கேட்டான். சரி, பெண்ணுக்கு பிடித்த கணவன், உனக்கு பிடித்த மாப்பிள்ளை, நீ ஏன் ஹோட்டலுக்கு வருவதை நிறுத்தி கொண்டாய் என்று கேட்டேன். என் அடிமனதில் ஒரு முள் நெருடி கொண்டிருக்கிறது நமசு. அந்த கல்லாவில் என் அப்பாவுக்கு தாத்தா, என் தாத்தா, என் அப்பா எல்லோரும் உட்கார்ந்திருந்தார்கள். தவறோ சரியோ அவர்கள் ஒரு நெறியுடன் வாழ்ந்தார்கள். அந்த நாற்காலியில் நான் உட்கார தகுதியற்றவன் என்று எனக்கு பட்டது. அது மட்டுமில்லை, ஊரில் அத்தனை பேரும் என்னை தெரிந்தவர்கள்தான். யாருமே என்னை பாராட்டவில்லை. அதையும் நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நான் எதையோ பறிகொடுத்து விட்டாற்போல் பார்க்கிறார்கள். அதைத்தான் என்னால் தாங்க முடியவில்லை என்றான் சாமா. அவர்கள் பார்வை சில நாட்களில் மாறிவிடும். ஆனால் சாமாவின் மனதை குத்தும் அந்த முள்ளின் நெருடல் கௌரியின் குழந்தை அவன் மார்பில் உதைக்கும் போது உதிர்ந்து விடலாம். இல்லை, சாமாவின் உடல் மண்ணில் சாயும் போது மட்டுமே அவனை விட்டு அகலலாம். எதிர்காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.